திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் விஜய் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அங்குள்ள அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு சற்று முன் அவர் வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவர் காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் நேரடியாக அங்கு இருந்த அவர்கள் முக்கிய நபரான அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ், திருச்சி மதிமுக எம்பி துரை வைகோ, துணை சபாநாயகர், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் தயாள், தமிழக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையாளர் கமினி, வாரிய தலைவர் கூப்பா கிருஷ்ணன் மற்றும் உள்ளிட்ட கழக அவருடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதில் அவருக்கு மலைக்கோட்டை போல ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலையும் அவர்களுக்காக வழங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பலர் தங்களுடைய நினைவு பரிசுகளையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கினார்கள். இந்த நிலையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய ஜோசப் கல்லூரிக்கு தன்னுடைய கான்வாய் மூலமாக புறப்பட்டு கொண்டு வருகிறார். இன்னும் அவர் சரியாக 4:15 நேரடியாக அங்குள்ள மேடைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த சாலைகள் முழுவதுமே நேரடியாக முதலமைச்சர் செல்லக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் மற்றும் சென்ட்ரல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி என்பது வைக்கப்பட்டுள்ளன. சாலையின் இரு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அங்கு தொண்டர்கள் அவர்களை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வரவேற்புக்கு பிறகு நேரடியாக அவர் அங்கு திருச்சியில் நடைபெறக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். இதற்காக தற்போது அங்க 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இன்னும் சரியாக 4 மணி அளவில் நேரடியாக மேடைக்கு செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் 4:15 அவர் மேடையில் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அவர் திருச்சி பன்னோட்டு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சற்று முன் அவர் புறப்பட்டு சாலை மார்க்கமாக தனது வாகனத்தில் கான்வாய்கள் அந்த முதலமைச்சரின் கான்வாய்கள் புறப்பட்டு தற்போது சென்று கொண்டே இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.